ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. சீனியர் சிட்டிசன் மற்றும் ரிட்டையர் ஆனவர்களுக்கு மகாபெரிவா சில முக்கிய விஷயங்களை சொல்லியுள்ளார். மகாபெரிவாளை பொறுத்தமட்டில் சீனியர் சிட்டிசன்கள் என்றால் அவருக்கு மிகவும் பிடித்தவர்கள் மற்றும் அணுக்கமானவர்கள். மகாபெரிவா என்ன சொல்லியிருப்பார் அதை பற்றி பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் எல்லாம் பல வருடம் உழைத்து ரிட்டையர் ஆனவர்கள். எங்களை என்ன செய்ய சொல்லியிருப்பார் என நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களால் முடியாததா? நீங்கள் உங்களை உழைத்து ஓய்ந்தவர்கள் என நினைக்க வேண்டாம். மனம் வைத்தால் நீங்கள்தான் இந்த பிரபஞ்சத்தை, அதாவது லோகத்தை தேவலோகமாக ஆக்கக்கூடிய கற்பக விருட்சம் என்று நான் நினைக்கிறேன் என பெரியவா சொல்லிவிட்டு மேலும் அவர் சொன்னது, தெய்வ பலத்தை நம்புங்கள். மனோபலத்தோடு காரியம் செய்தால் தனக்கென்று இல்லாமல் இந்த உலக மக்கள் நன்மைக்காக செய்தீர்கள் எனில் எந்தவிதமான பலகீனமும் இல்லாமல் இவர்களை விட உற்சாகமாக வாழலாம் மற்றும் பல அலுவல்களை வேலைகளை செய்யலாம். அன்றாடம் ஆபீஸ் செல்பவர்கள் ஆபீஸ் டைம் போக மீதி நேரம்தான் புதுத்தொட்டு மற்றும் ஆன்மீக விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் சீனியர் சிட்டிசன் மற்றும் ரிட்டையரான நீங்களோ கொடுத்து வைத்தவர்கள், ஃபுல் டைம் சோஷியல் சர்வீஸ் செய்கிற பாக்கியசாலிகள் என மகாபெரிவா புகழ்ந்து சொல்லியுள்ளார். மேலும் அவர் சொல்கையில், ரிட்டையர் லைஃபில் வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதில் மற்றும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் செலுத்தி இதுவரை செய்யாத அனுஷ்டானங்களை இப்போதாவது செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார். அதில் பரோபகாரங்கள் நிறைய பண்ண வேண்டும் என்றவரை வசதி இருப்பின் மற்றும் பென்ஷன் பெறுபவர்கள் எனில் அதில் ஒரு சிறிய பகுதியை அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு செய்ய பயன்படுத்துங்கள். ஏழைகளுக்கு உதவுவதில் முக்கிய பங்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். ரிட்டையர் ஆன பிறகு வீட்டு பொறுப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு தன்னை ஆன்மீக விஷயங்கள் செய்வதில் வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். இதனால் மன மகிழ்ச்சி கிடைக்கும். வயது ஆகிவிட்டது என்ற எண்ணம் இருக்காது. மேலும் நீங்கள் என்ன தொழில் செய்து ரிட்டையர் ஆனீர்களோ அதை நிறைய ஏழை இளைஞர்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்கள். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு டீச்சராக ரிட்டையர் ஆனவர் எனில் ஃப்ரீயாக 4-5 ஏழை குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்து பாடம் கற்றுக் கொடுங்கள். மேலும் இளைஞர்களை அவர்கள் வேலைக்கு போகும் அளவுக்கு, அதாவது வேலைக்கு போகும் பரீட்சைக்கு போக அவர்களை தயார் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயார் செய்யுங்கள். தன் குடும்பம் தன் வாழ்க்கை என்று மட்டும் இருக்காமல் வெளி உலகத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கும் அன்னம் போட்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்யும் பட்சம் மனம் நிறைவு பெறும். மேலும் சமுதாயத்தில் இல்லாமையை குறைத்து திருட்டு புரட்டு ஆகியவைகளை வெகுவாக குறைக்க முடியும் என மகாபெரிவா சொல்லியுள்ளார். மகாபெரிவா சொன்ன இதையெல்லாம் கேட்டு ரிட்டையர் ஆனவர்கள் பெரியவா அருளிய வழிபடி செய்து வாழ்க்கையில் புண்ணியம் சேர்த்து கொண்டு என்றும் இளமையானவர்கள் போல் சிறப்பாக வாழலாமே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பெரியவா திருவடிகளையே சரணம். மகாபெரிவா போற்றி போற்றி. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.